எவ்வளோக்கு எவ்வளோ ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே அமையும். சக்ஸஸ்ஸு, ஹாப்பினஸ், க்ரோத் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள்னால தான் உங்களை அடையுது. எப்படி சரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும், எப்படி தவறான டிசிஷன்ஸை தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் ரொம்ப முக்கியங்க. நல்ல நேரம் முக்கியம்னா உடனே போய் கேலண்டரில் தேடிட்டு இருக்காதிங்க, இல்லை யாரையாவது ஒரு ஜாதகக்காரர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னென்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்கி மேபி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா தூங்கி ஒரு டீப் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறீங்கள, அப்போ தான் எப்படி சூரியன் நைட்டு ஃபுல்லாக மறைஞ்சு இருட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்குது பாருங்கள், ஒரு உதய சூரியன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உங்களோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதும் விழிச்சு இருக்கும். அது ஃபுல் அலர்ட்னஸில் இருக்கும். அதில் இப்போ நீங்கள் அப்படி காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஏர் வாங்குற மாதிரி ஒரு வாக்கு, இல்லை ஒரு பார்க்கோ, இல்லை ஒரு ஜிம்முக்கோ போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்போ நல்லா ஆக்சிஜன் உள்ளே போகும். அப்புறம் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களோட மார்னிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாத் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்கள, அதுதான் தி பெஸ்ட் டைம் டு டேக் தி ரைட் டிசிஷன். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் ஃபுல் அலர்ட்னஸில் அப்போ தான் இருக்கும். அப்போ டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிறதுலையே பேட் டைம் அப்படிங்கிறது எது, ஒஸ்ட் டைம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸு எப்போ ரொம்ப 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 வீக்காக போய் அலர்ட்டாக இல்லாமல் ஒரு வீக் மைண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் இருக்கும். நமக்கு நைட்டு தூக்கம் வர்றதுக்கே முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸு ரொம்ப வீக் ஆயிடுது, அதனால தான் தூக்கம் வருது. நல்லா அலர்ட்டாக இருந்தோம்னா எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே வராது. ஸோ நைட்டு நேரங்களில் பொதுவாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. உண்மையை யாரால் தெளிவாக தைரியமாக கவனித்து பார்க்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். உண்மையை பார்க்குறதுக்கு பயப்படுறவங்க எப்போவுமே தவறான முடிவுகளை தான் எடுப்பாங்க. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது நம்மளை பயமுறுத்தும், நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளையே சுட்டி காட்டும். நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னே பார்க்க தெரியாத ஒருத்தர்னால எப்படிங்க சரியான முடிவை மட்டும் எடுக்க முடியாது. ஸோ உண்மையை பார்க்க பயப்படாதீங்க. தவறு நம்ம மேலே இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி திருத்திக்கோங்க. தவறு எதிர்க்க இருக்கிற மேலே இருந்தாலும் அதையும் தைரியமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே சிறந்த டிசிஷன்ஸ் அமையும். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்களுக்கு மனசில். அந்த பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மனசில் நிறையா இருக்கும். அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு போடுவோம். அப்படி போட்டால் பொதுவாக ஒரு பையன் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானோ அதை சொல்கிறேன். அதில் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும், வசதியாக இருக்கணும், குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், பொண்ணு வேலைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு வேளை அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா பொண்ணுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும், மேபி 6 ஐட்டம்னா 6 ஐட்டமும் டிக் ஆகி ஒரு பொண்ணு கிடைக்காது. உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பொதுவாக அது மட்டும்தான் நமக்கு கேரண்டியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அழகு தான் உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணும் போதே அந்த அழகை வச்சு தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 2வது இடத்துல கேரக்டர்னு வச்சிங்கன்னா அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அழகை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ 6வது இடத்துல அந்த பொண்ணு வேலைக்கு போயிருந்தால் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட வாய்ப்பு இன்னும் கம்மியாக இருக்கும். இந்த 6 எக்ஸ்பெக்டேஷனும் முழுமை அடைஞ்சாதான் நீங்கள் அந்த பொண்ணை ஒத்துக்குவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் மொரட்டு சிங்கிளாகவே இருக்க வேண்டியதாக ஆகிடும். ஸோ உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவோ அதுதான் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை பொறுத்து உங்களோட டிசிஷன்ஸை கரெக்டாக எடுங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஷூ கடைக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போதே இந்த கலரில் ஒரு ஷூ கிடச்சி நல்லாயிருக்கும், நம்ம அதை வாங்கிடலான்னு நினச்சி போவீங்க. அப்படி இல்லைன்னா அங்கே கடையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல எந்த ஷூ ரொம்ப அழகாக இருக்கோ அதை பார்த்துட்டு பொதுவாக வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது என்ன பிரச்சனைனா, இப்போ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஒரு அழகான ஷூ இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த கலரில் ஒரு ஷூ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ஒரு ஷூவோட பர்பஸ் அப்படிங்கிறது
அந்த ஷூ வந்து உங்கள் சைஸுக்கு கரெக்டாக இருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு பேட்மிண்டன் விளாட்றதா இருந்துச்சுன்னா அதில் நான் மார்க்கிங் ஷூன்னு சொல்லுவாங்க. இண்டோரில் விளாட்றதா இருந்துச்சுன்னா அந்த ப்ரொவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாக்கிங்க்கு போட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து மவுண்டன் கிளைம்பிங் போகிறீங்க, ட்ரக்கிங்க்கு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷூ இருக்கணும். ஸோ உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எந்த பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஷூவை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதை விட்டுட்டு கலரையோ இல்லைனா அந்த ஷூவோட அப்பியரன்ஸோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியில் உங்களோட பர்பஸே உங்களுக்கு சால்வ் ஆகாமல் போயிடும். இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்க அனுபவங்கள் இருக்குல்ல, அது சொல்லிக் கொடுக்குற பாடங்களை எப்போவுமே மறந்துடவே கூடாது. அது ரொம்ப ஆழமாக நம்ம உள்ளே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் இதே மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்த்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒருவேளை ரைட் டிசிஷன்ஸ் எடுத்துனீங்கன்னா அந்த டிசிஷன்ஸ் இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இந்த இடத்துக்கு சரியாக வருமானதை யோசித்து அந்த டிசிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட ஒரு நல்ல யுக்தி. நிறைய சாய்ஸஸை க்ரியேட் பண்ணணுங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் போனதும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு படக்குன்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நேராக போகிறீங்க, ஒரு 10 சட்டையை பார்க்குறீங்க, அதில் அங்கே இருக்கிறதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய சாய்ஸஸை க்ரியேட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கே நல்லது கிடைக்கும், எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும், எங்கே நியூ டிசைன்ஸும் இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஷர்ட்டை கண்ணில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஷர்ட்டை வாங்கணும். போனதுமே ஏதோ ஒன்று அரைக்குறையாக நீங்கள் பிக் பண்ண உங்களுக்கு எப்போவுமே சரியான ஒரு பொருளோ சரியான ஒரு டிசிஷனோ அமையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்க போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத மாதிரி புதுசாக போடுவாங்க. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் எப்படி அது எங்கே தான் போய் வாங்குவாங்களோ அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் அவங்க எங்கே போய் வாங்குறாங்கங்கிறது கூட முக்கியம் இல்லை. அவங்க ஆட்டிடியூடை நீங்கள் கவனிக்கணும். அவங்க ஆட்டிடியூடில் அவங்க தனக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அழகான அண்ட் குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கிற வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ அந்த மாதிரி ஒன்று அவங்க கண்ணில் படுதோ அப்போ தான் அதை வாங்குறாங்க. நமக்கு நல்ல டிசிஷன் அமையணும்னா அதுக்கு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம மனசுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம அந்த என்டர் பட்டனை தட்டணும். அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுத்தால் அது சரியான டிசிஷனாக இருக்காது. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோட டிசிஷன்ஸை எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லா துறைகளையும் நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் யார் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டோ, உங்களுக்கு அவர் மேலே நல்ல நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல மனிதர் மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல ஸ்கில்லும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டு கூட நம்ம சரியான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது அவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் சூப்பராக செய்வார் எப்போவுமே. ஆனால் அவர்கிட்டயே நீங்கள் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கையும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அது சொதப்பிடும். ஸோ யார் எந்தெந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டோ அவங்கக்கிட்ட அந்தந்த விஷயத்தை தான் கேட்கணும். அப்போ தான் அந்த நீங்கள் கேட்குற அந்த அட்வைஸ் சரியானதாக இருக்கும். அதையும் கவனத்தில் கொள்ளணும். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும் போது நிறைய டைம் கொடுங்க. அவசரப்பட்டு அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு 100% நம்பிக்கை உள்ள உங்களோட அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா அப்படி இல்லைனா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அந்த டிஸ்கஷனை கொண்டு போங்க. கடைசியில் இருக்கக்கூடிய நிறைய சாய்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 3 இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த 3ல் எந்த டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைனல் பண்ணி அந்த என்டர் பட்டனை தட்டுறதுக்கு முன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் தட்டணும். ஏன்னா நிறைய சாய்ஸஸை பார்த்துட்டு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குறுகி வரும்போது பயங்கர குழப்பம் வரும். ஏன்னா நிறைய சாய்ஸஸை பார்த்தனால அதுவே ஒரு குழப்பமாயிடும். அதனால் அந்த 3ல் எது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிற டிசிஷன்ஸ் எடுக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் யோசித்து கரெக்டான டிசிஷன்ஸை என்டர் பட்டனை தட்டுங்க. கடைசியாங்க இந்த தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கல்ல அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னாகவே அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் எப்போவுமே தப்பாக தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சுற்றி கொஞ்சம் பேர் நான் நிறைய பார்க்குறேன். அவங்கள ஏன் அப்படி அவங்க எப்போவுமே எல்லாத்தையும் தப்பாகவே முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கவனித்து பார்த்தா என்ன புரியுதுன்னா பயங்கர பேராசை. அந்த பேராசையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த எலியை பிடிச்சு கொள்றதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ இருக்கான்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதை வச்சுருவாங்க. அதில் வந்து அவ்வளோ அந்த எலிக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு அதுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். ஆனால் அந்த இனிப்புக்கு நடுவில் தான் அவங்க விஷமும் தடவி வச்சுருப்பாங்க. அந்த எலி வந்து கடிச்சா சாகணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி சில மனிதர்கள் வந்து பேராசையின் காரணமாக
தன்னோட தகுதி என்ன, தனக்கு என்ன ஒரு விஷயம் டிசர்விங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சே பார்க்காம ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற முடிவு எப்படி எடுக்கிறதுனா, அவங்க சூஸ் பண்ண போகிற பேக்கேஜில் என்ன விஷம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, அவங்க கண்ணுக்கு அந்த பேக்கேஜில் காமிக்கப்பட்ட ஒரு ஃபேன்சியான ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல பெருசாக, அது மேலே ஒரு பேராசையில் போய் விழுந்து தான் ஒவ்வொரு தடவையும் தவறான முடிவுகளுக்கு மனிதர்கள் நிறைய போகிறாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் சூஸ் பண்ணும்போது அதில் எந்த ஒரு ஒஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது அந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கேஜையே தவிர்த்துடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விஷயம் இப்போ 2 பேக்கேஜ் இருக்குது, இந்த 2 பேக்கேஜில் எந்த விஷயத்தில் பிரம்மாண்டம் இருக்கோ பெருசாக அதை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணாதீங்க. அந்த பிரம்மாண்டம் இருக்கிற பேக்கேஜில் ஒருவேளை ஒரு துளி பாய்சன் இருந்தாலும் நீங்கள் செத்து போயிடுவீங்க, அந்த எலிசாகிற மாதிரி. அதனால் பிரம்மாண்டம் இல்லைனாலும் எது ஒரு நல்ல விஷயமாக தெரியுதோ அதை தான் சூஸ் பண்ணணும் வாழ்க்கையில். அப்போ தான் தவறான முடிவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். நன்றி.